ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு இப்போ தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா 1 வீக் அங்கே இருந்ததுனால இப்போ ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ ரிஷியை போய் சும்மா காமிச்சிட்டு அப்படியே கிளம்புறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி தான். அண்ட் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பிளேசஸ்னே சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ட்ரெயினில் தான் போக போகிறோம். அண்ட் இந்த ட்ரெயின் ஜேர்னி தி ஒஸ்ட் ட்ரெயின் ஜேர்னினே சொல்லலாம். அது ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன் எல்லாமே நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வழக்கம் போல் ரிஷி அதாவது மோஸ்ட்டாக பாட்டி வீட்டுக்கு போகிறதுனாலே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான். அது எங்கேயா இருந்தாலும் சரி, 2 வீட்லேயா இருந்தாலும் சரி. ஏன்னா இங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஊருக்கு போனாலே அவனுக்கு குஷி தான். ஸோ அங்கே போயிட்டு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் எல்லாமே அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ரொம்ப ஹைப்பராகி ஓவராக சீனெல்லாம் க்ரியேட் பண்ணுவான். அப்படியே அவங்கள பார்த்துட்டு பார்க்காத மாதிரி, அவங்க இருக்கிறதே அவனுக்கு தெரியாத மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்துட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மீதி விளாக் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா? ஆக்சுவலி கேமரா பட்டன் ப்ரெஸ் பண்ணல. ஏய் இந்த சீன் தான் போடாதங்கிறவன பைத்தியக்கார மாதிரி பண்ணாத போ. ஏய் ஏய் அடிச்ச ஆயா சொல்லு. ஆயா பாய். பிஸ்குட். வணக்கம் ஐயா. வணக்கம். சரி சரிப்பா. வரேன்ப்பா. ஸோ இதான் கள்ளக்குறிச்சி ஃபேமஸ் சத்யா ஸ்வீட். க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது காரம். மேங்கோ வேணுமாடா? மேங்கோ பைனாப்பிள். எல்லாவற்றையும் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வாங்குறப்போ போகணும். ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு. செம்மையாக இருக்கு. கீழே வந்துச்சு. சந்திப்பு வந்துட்டோம். சேலம் ஃபுல்லாக ஜங்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் ட்ரெயின் வரதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருக்குது. 1 ஹவர் கிட்டே இருக்குது. சாப்பிட்டு வந்துடலாமா? சரி வா, சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ இந்த இடம் தான் டெய்லி எங்களுக்கு வாப்பா சோறு போடும். A to Bல போய் சாப்பிட்டு வாடா. இவன் சாப்பிட்டுட்டு போவோம். டைம் ஆயிடுச்சு. 3:30க்கு ட்ரெயின். ஸோ மீன்ஸ் சாதம், தயிர், கர்ட், துவையல், பாயசம், சாம்பார், பொரியல், சப்பாத்தி, பருப்பு பொடி, ஆயில். பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் வந்துட்டுருக்கு. நாங்கள் சாப்பிட போகிறோம். அடையார் ஆனந்த பவன். ஐஸ்கிரீமோட காஃபி ரேட் அதிகமாகிடுச்சு. காஃபி எவ்வளோ தெரியுமாடா? ஐஸ்கிரீம் 33 ரூபா, காஃபி 44 ரூபாயா? விஷமா
என்னது சீக்கிரமாக குடிக்கிறதுனா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் குடிக்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் குடிக்க முடியும். அப்பா எப்படி நீ வழி விடுங்க டியோர். ஓடுறான். வாவ் வாவ். அவன் இதில் போகிறான். நான் அவனை ஃபோட்டோ எடுக்கணும் டார்ச்சர் பண்ணுறான். ரிஷி ஹாய். எடுத்துட்டு இருக்கேன். டியூட் உனக்கு என்ன டியூட் பிரச்சனை? ஆ எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சோ அப்போவே நீ விண்டோ சீட்டெல்லாம் வந்து மறந்துடணும். ஏய் இப்படி வாடா டே. இங்கே திரும்பி பாடு. இங்கே திரும்பி பாடுறா. அவன் பாடணுமா நான் எடுக்கணுமா? Intercity Superfast Express via சொல்லக்கூடாதா? will arrive shortly. சரிடா நம்ம D5 வந்துட்டோம்டா. यात्रीगण कृपया ध्यान दें. ரெடியா? பெங்களூர் போகிறது ரெடியா? 1 2 7 एर्नाकुलम KSR Intercity Superfast Express via धर्मपुरी थोड़ी ही देर में प्लेटफॉर्म नंबर 5 पर आएगी. ஷட்டர் வண்டி போகுதுடா. என்ன எடுக்கிறேன்? ஆனால் நம்ம C1 போகல, D5 தான் போக போகிறோம். D8 ஓகே ஒரே பக்கமாக இருக்கு. ஏய் சூப்பராக இருக்கு D7. ட்ரெயின் போகிற பக்கமே என்ன விளாக்கண்டா. ஏய் நம்ம கோச் வந்துச்சு. சூப்பர். நம்மளுக்கு தனி சீட்டு. சூப்பர். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு ஒரு சூப்பராக விண்டோ சீட் கிடைக்குன்னு பார்த்தோம். நாங்கள் 2 பேரும் விண்டோ சீட்டு கடிச்சிட்டு இருக்கோம். அதாவது நான் தான் உட்காருவேன் நீ தான் உட்காருவான்ட்டு. அதுக்கு பதிலாக கடவுள் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாத்தியாங்கிற மாதிரி இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். சரிதா? இது கதவு, இது கால். அவ்வளோதான். காலே வைக்க முடியாது. போகிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இப்படியே உட்காந்துட்டு போகிற மாதிரி கடவுள் எங்களை. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்தே பாரத்தில் தான் வருவேன், இவர் ஒரு பக்கம். இப்போ சார் எனக்கு விண்டோ சீட்டே வேணாம், நான் ஓரமாக உட்காந்து காலை நீட்டிக்கிறேன். எப்படி செம்மையாக இருக்காடியோ? அருமையாக இருக்கு. நேரம் போகிற இடத்துல ஃபுல்லாக நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே வேலையை வச்சுட்ருக்கோம். ரீசெண்ட் டைம்ஸ்க்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். சார்ஜரும் ஒர்க் ஆகலை, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி சார்ஜும் ஒர்க் ஆகலை, எல்லாமே பிரச்சனை இன்னைக்கு. ட்ரெயின் ஜர்னியில் இதெல்லாம் ஒரு நல்ல தூங்குற மாதிரி விஷயம். யார் அது? வீட்டில் இருக்கிறது விளையாடுப்பா, வீட்டிலே இருக்குப்பா. இதுதான் ஃபேவரட்டான தொப்பூர் காடுகள். சிவாஜி ஐஸ்லாந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக பாருங்க, எல்லா இடத்துல என்ன வெரைட்டி இல்லை. இப்படி நினைக்காதீங்க, இதை தாண்டி ஃபுல்லாக எட்டி பார்த்தா தான் அதோட அழகு எனக்கு தெரியும். அப்படியா? கரெக்டாக அவங்க திட்டுவாங்கடா வந்து. எடுக்கக்கூடாது. அழகா இருக்குல்ல? நீங்கள் சின்ன பிள்ளைங்க நினைப்பா.
ஆஃப் ஆகிடும். அவனுக்கு வெறுப்பேத்தாத. இது ஆஃப் ஆகிடும்டா, இப்பயே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். அது இனிமேல் ஒர்க் ஆகாது. பேட்டரி தீந்துருச்சு. ரிஷி க்ரீன் சுத்தம் மோசம், நல்லாவே இல்லை. ஏய் ஃபாரஸ்ட் பாரு முன்னாடி. ரிஷி அங்கே போடுறா, செம்மையாக இருக்கு போடுறா. காரு சார், பைக்கு, காரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக. ஏய் லைட்லாம் வேணாண்டா டே. கழுத்தெல்லாம் கூடாது. அப்பா லேப்டாப் பேக் விஷயத்து ஏறி நிற்காத. இது எவ்வளோ? இது எவ்வளோ? விஷயம் வாங்கிட்டியா பைக்கில்? லைட் எரியுதா? அதெல்லாம் ஒன்று தான் தம்பி. லைட் எரியுதா பாரு, லைட் ஆன் பண்ணு. என்னவா பண்ணுறீங்க? ஹலோ, வேற வழி இல்லை, எனக்கு வேற வழி தெரியல. இவங்க சமாளிக்கணும்னா போகிற டைமில் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அங்கே வேறு வண்டி ஓட்டுறாரு, ட்ரெயினுக்குள்ளே பைக் ஓட்டுறாங்க. இப்போதான் குஷியாக பேசுது வாய். ஒரு பைக்கு என்னென்ன செய்யுங்க? அதோட சூப்பர் கிளைமேட்டு, மலை, ஹில்ஸு, போதுமா போதுமா உங்களுக்கு இந்த வியூ பார்த்துட்டு? ரிஷிதேவ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட் டைமாக ரிஷி வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட அட்டாச் ஆகிருக்கான். மெஸ்டிக் வந்துட்டோம், ஆட்டோவும் புக் பண்ணிட்டோம். ஃபுட் ட்ராக்கில் சாப்பிட்டோம். மெடிசன்ஸ் ரிஷி இங்கே வெயிட் பண்ணு. ஆட்டோ வர ஆட்டோ அங்கிள் கரெக்டாக கால் பண்ணிட்டாரா? சரி, மஞ்சள் ஆட்டோ வந்துச்சு. டிராஃபிக் தான், உடனே டிராஃபிக் தான் பாருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன் இது ரொம்ப ஒஸ்ட் ஜேர்னின்னு நான் சொன்னேன்ட்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? அதாவது கடுப்பாக நிற்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் ரொம்ப பாடப்பட்டுட்டோம். அண்ட் பயங்கர குளிர் வேறு. ஸோ வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 10 o'clock 10:30 ஆகிடுச்சு. அண்ட் ரிஷியும் வர வழியிலே தூங்கிட்டான். பயங்கர டயர்டு. இன்றைக்கி டேவே ரொம்ப ரொம்ப மோசமாக போச்சுன்னு சொல்லலாம். அங்கே இருந்து இங்கே வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு அலைஞ்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.